இதனால தான் அவர்கள் ஒன்றிய இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை முயற்சித்து வருகின்றனர். நான் என்ன சொல்ல முடியும்? இந்த மனிதரை நான் மிகுந்த மரியாதையுடன் பார்க்கிறேன். அவரை மனிதர் என்று அழைக்கலாம். ஆனால் அவர் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டார். அவர் சொல்றாரு, நான் என் விஷயத்தை மட்டும் செய்வேன். நான் இனிமையா புன்னகை செய்து உங்க முதுகுல தட்டுவேன். ஆனால் என் விஷயத்தை மட்டும் செய்வேன். இவர் நரேந்திர மோடி. அதனால தான் அவரை அவர்கள் விரும்பவில்லை. அவருக்கு எதிராக ஏதேனும் சொல்லுங்க. அவர் சர்வதேச அளவில் மிகவும் புத்திசாலியான ஒருவராக மாறினார். இது அவர் பிரதமராகவோ முதல்வராகவோ ஆகும் முன்பே எனக்கு தெரிந்தது. அவர் வாஷிங்டனில் செயல்பட்டிருந்தார். அங்கு இருந்த தூதர் அவர் வாஷிங்டனில் பாகிஸ்தானுக்கு எதிராக தடைகள் விதிக்க எப்படி செயல்பட்டார் என்று சொன்னார். சரியான அஷ்காஸை அணுகி அவர்களுடன் விவாதித்து. அவருக்கு வெளிநாட்டு கொள்கை உருவாக்கத்தில் அனுபவம் உள்ளது. அவர் இயற்கையாகவே திறமையானவர். அவரிடம் உண்மையில் ஒரு நல்ல குழு உள்ளது. அவரை சுற்றியுள்ள மக்களை எனக்கு பிடிக்கும். அவர்கள் புத்திசாலிகள், மேலும் கடுமையாக நடக்க தகுதியும் கொண்டவர்கள். அதுவே நமக்கு தேவைப்படுவது. இதனால்தான் அவர்கள் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை முயற்சித்து வருகின்றனர். அவர்கள் நம்மை அழுத்த முயற்சி செய்து வருகின்றனர். அவர்கள் ஒரே ஒரு கட்டுப்பாட்டை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடவில்லை. விடவும் மாட்டார்கள். அது பாகிஸ்தான். பாகிஸ்தான் மிகவும் பயனுள்ள ஒரு கட்டுப்பாடு. ஆமாம், பாகிஸ்தான் வெறும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதுக்கு மிக முக்கியமான புவியியல் இடம் உள்ளது. பின்னர் இது இந்தியர்களை கட்டுப்படுத்த ஒரு நல்ல வழி என்று அவர்கள் நினைத்தனர்.